ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இச்சிமோக் கிளவுட் இண்டிகேட்டர் பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நம்ம தொடர்ச்சியாக ஒரு இண்டிகேட்டரை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம், சரிங்களா? ஒவ்வொரு இண்டிகேட்டர்லையும் ஒரு பர்பஸ் இருக்கும், அதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் டீச் பண்ணக்கூடிய இந்த இண்டிகேட்டரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 5 லைன் பக்கம் வரும், சரிங்களா? இது ஒரு சூப்பரான இண்டிகேட்டர், இச்சிமோக்கு கிளவுட் அப்படிங்கிறது, சரிங்களா? இதை நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ட்ரேட் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த இண்டிகேட்டர், சரிங்களா? இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ், சரிங்களா? நேராக வந்துடுங்க, செட்டிங்ஸை போய் லைட்டாக சேஞ்ச் பண்ணிடுங்க. சில விஷயங்கள் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும், அதை இனிஷியல் டைமில் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் கன்வர்ஷன் லைன் அப்படின்னு இருக்கா, இது ரொம்ப 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 முக்கியமானது, சரிங்களா? இந்த கன்வர்ஷன் லைன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன்ல, அதுவும் இந்த பேஸ் லைனும் நமக்கு தெரியணும், சரிங்களா? இந்த கன்வர்ஷன் லைனை நீங்கள் ஹையர் ஹை லோயர் லோ அப்படின்னு படிச்சிருப்பீங்க, சரிங்களா? இது இந்த லைன் பீரியட் அப்படிங்கிறது 9 கேண்டில் இன்டிமேட் பண்ணும், சரிங்களா? இப்போ நான் 9 இந்த இடத்துல நீங்கள் 9 தான் கொடுக்கணும், சரிங்களா? பேஸ் லைன் 26, சரிங்களா? இது உங்களுக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வீடியோவும் கொடுத்துருப்பேன், இதை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இது என்ன அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது. இந்த இண்டிகேட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி 5 லைன் அப்படிங்கும்போது கன்ஃபியூஷன் வருதா, ஆனால் இது உங்களுக்கு மொமெண்டத்தை சொல்லிடும், ட்ரெண்டை சொல்லிடும், எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட் அப்படின்னு சொல்லிடணும், எங்கே நிறைய பையர் வருவாங்க, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், எந்த மார்க்கெட் நல்ல வால்யூம் எங்கே இருக்குது, இது எல்லாமே இந்த இண்டிகேட்டர் ஷோ பண்ணிடும். ஸோ இது கொஞ்சம் ஃபேமஸான இண்டிகேட்டரும் கூட, பட் நம்ம பெருவாரியாக பயன்படுத்துறது கிடையாது. அவுட் சைடு இந்தியா பொறுத்த மட்டும் மேஜராக யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? அதே போல் இந்த ஸ்பேன் பீன் இருக்குல்ல, இதுவுமே நீங்கள் 26 அப்படின்னு, மித்த எல்லாமே 26 தான், சரிங்களா? மேலே இருக்கிற இது மட்டும்தான் உங்களுக்கு 9, சரிங்களா? மித்த எல்லாம் 26 தான். இதில் இந்த 2 லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இந்த கன்வர்ஷன் லைனுங்கிறது நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன், சரிங்களா? நம்ம இதில் வைக்க இந்த லைன் பக்கத்தில் போகும்போதே அது என்ன லைன் அப்படின்னு சொல்லிடும், சரிங்களா? அப்போது நான் அந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன், பேஸ் லைன் ரெட் கலர் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இந்த ஸ்பேன் ஏபி அப்படின்னு இருக்குல்ல, இது இந்த க்ளவுடை ஷோ பண்ணும், சரிங்களா? அந்த க்ளவுட் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும், நான் உள்ள உங்களுக்கு இன்சைட் காட்டுறேன், சரிங்களா? அப்புறம் லேகிங் ஸ்பேன், சரிங்களா? இது கொஞ்சம் ஃபேவரட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிளாக் கலர் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? இப்போது டன் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போது இதுக்கான டைம் ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ இதை படிச்சுட்டோம், ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணணும் மார்க்கெட்டில் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த இது இருந்தாலும் சரி, சரிங்களா? எந்த இண்டிகேட்டர் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் போகுது அப்படிங்கிறது தெரியணும், சரிங்களா? இப்போது நான் இதில் பார்த்தீங்கன்னா எல்டிஎம் நான் ஆல்ரெடி சஜஷனும் கொடுத்துருந்தேன், நானும் அதில் ட்ரேடு எடுத்திருந்தேன், சரிங்களா? இப்போது இந்த எல்டிஎம்மை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, எனக்கு இது பர்டிகுலராக இந்த ஸ்டாக்கை பற்றியே எனக்கு தெரியும், சரிங்களா? இப்போ நான் டே டைம் ஃப்ரேம் போடுறேன், நான் இதை எடுத்துடுறேன், இந்த இச்சிமோக் கிளவுடை எடுத்துடுறேன், சரிங்களா? இதனுடைய அடுத்த லெவல் அப்படின்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? மார்க்கெட் இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா சப்போர்ட் ரொம்ப கிளியர். இதில் இது ஒரு அப் ட்ரெண்டான ஸ்டாக், சரிங்களா? ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் என்ன ஆகுது, அப் ட்ரெண்டை நோக்கி போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதே என்ன அப்படின்னா, நீங்கள் நெஃப்டியில் ட்ரேட் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி எல்டிஎம் ஸ்டாக்கில் ட்ரேட் எடுத்தாலும் சரி, சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ட்ரெண்டு என்ன அப்படிங்கிறது தெரியணும். இப்போ நான் ஷோ பண்ணிட்டேன்னா இது அப் ட்ரெண்டு, சரிங்களா? எனக்கு என்ன டைம் ஃப்ரேம் வேணும், நான் இன்ட்ராடே பண்ணுறேன் அப்படின்னா 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம். இப்போது இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக் என்னவா இருக்குது, அப் ட்ரெண்டுக்குரிய ஸ்டாக், சரிங்களா? இப்போது இதில் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கா, இந்த ப்ளூ கலர் லைன் மேலே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட், சரிங்களா? இப்போது இந்த லைன் இந்த ரெட் கலர் லைனை கட் பண்ணிடுச்சு. இந்த ரெட் கலரையும் ப்ளூவையும் தான் நல்லா கவனிக்கணும், சரிங்களா? இந்த ப்ளூ கலர் லைன் மேலே இப்படி ட்ராவல், இந்த ரெட் கலருக்கு மேலே இருக்குன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட். நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுத்துட்டீங்க, இந்த லைன் கட் ஆகவுமே இங்கே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, என்ட்ரி கொடுத்துட்டீங்க 5 மினிட்ஸில். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் அப்படியே கிராஜுவலாக மூவ் ஆகுதா, டவுன் ட்ரெண்ட் ஆகுதா, இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, லைன் கட் ஆகுது, மார்க்கெட்டிங் கீழே நல்லா ஃபால் ஆகுது பாருங்கள். அதுக்கு அடுத்து
அப்போது இந்த ரெட் கலர் லைன் மேலே வந்துருச்சுன்னா அது எக்ஸிட் பாயிண்ட். சரிங்களா, அந்த அதனால தான் அந்த ரெட் கலர் நான் உங்களுக்கு சொன்னதுக்கான காரணம். அப்போது இந்த ரெட் கலர் லைன் மேலே வந்து இங்கே நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்தீங்கன்னா செல்லுக்கும் போகலாம். பை சைடு நீங்கள் எடுக்கிற மாதிரி செல்லுக்கும் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்காக சொல்கிறேன், ப்ளூ கலர் லைன் மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் பைக்கு தான் ட்ரை பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டா, இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கே என்ன ஸ்டாக்கு? அப் ட்ரெண்ட் ஸ்டாக். நான் இப்போ தான் உங்களுக்கு ஷோ பண்ணி சும்மா ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி காட்டினல. இந்த ஸ்டாக்கே என்ன ஸ்டாக் அப்படின்னா அப் ட்ரெண்ட் ஸ்டாக். அப்போது இதில் நீங்கள் செல்லுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாகவே ட்ரை பண்ணாதாங்க பிகினராக வரும்போது. சரிங்களா, நீங்கள் பையே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அப்போ இந்த ப்ளூ லைன் நல்லா மேலே வரும்போதெல்லாம் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எங்கெல்லாம் ப்ளூ லைன் மேலே வருதோ, சரிங்களா, ஒரு பிரேக் அவுட் கொடுத்து வருதோ, அந்த இடத்துல என்ன சிம்டம்ஸ் இருக்குது பாருங்கள். அடுத்து நல்ல மூவ் இருக்கும். ஸோ அந்த லைன் உங்களுக்கு அப் ட்ரெண்டில் அந்த லைன் மேலே வர வர நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த மூவை நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா, அப்போது இது என்ன உங்களுக்கு புரிய வைக்க அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு இங்கே ஆக்ட் ஆகுது. சரிங்களா, அப்புறம் இங்கே ஒரு ஸ்லைட்லி எல்லோ கலரில் இருக்கா, இந்த லைன் உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குன்னா, மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் பை ட்ரை பண்ணுங்கள். இந்த லைன் எப்போல்லாம் கீழே வருதோ நீங்கள் செல் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் மீனிங். சரிங்களா, அதே மாதிரி இந்த க்ளவுட் இருக்கா, இந்த க்ளவுட் வந்து பெருசாக இருக்குது, கொஞ்சம் டார்க். இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் பாருங்கள், இது கொஞ்சம் ஸ்லைட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த டார்க் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மூவ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் இடைவெளியும் நல்லா இருக்கா. ஸோ அப்போ என்ன, மார்க்கெட்டில் நல்ல மூவ் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். இந்த 1 பாயிண்டில் அப்போது நீங்கள் இங்கே வைக்கும்போது பாருங்கள், நான் இந்த லைனில் வைக்கிறேன்னா, அந்த எந்தெந்த லைனில் நான் வைக்கிறேனோ, சரிங்களா, உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுதா கன்வர்ஷன் லைன் கீழே பாருங்கள், மேலே இல்லை. சரிங்களா, அந்த 9, 26, 52, 26 இந்த இடத்துல ஒரு சின்ன பாருங்கள், 2 இதை வைக்கவும் 2 வருது பாருங்கள், 2 பாக்ஸ் வருதா. கீழே இருக்க பாக்ஸ் பாருங்கள், நான் ப்ளூ கலரில் லைனில் வச்சேன்னா கன்வர்ஷன் லைன் வருதா, ரெட்டில் வச்சேன்னா பேஸ் லைன் வருதா. நம்ம அங்கே செட்டிங்ஸில் கொடுத்தோம்ல, உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி வச்சாலே லேகிங் ஸ்பேன் இச்சிமோக் க்ளவுட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, அப்புறம் இங்கே நீங்கள் புரிஞ்சு ஏபி ஸ்பேன் ஏ ஸ்பேன் பி அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா, இப்போது இதில் என்ன அப்படின்னா, இதை இப்போ இந்த க்ளவுடை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த க்ளவுட், இந்த லைன் க்ரீன் கலர் லைன், சரிங்களா, மேலே இருந்து இந்த க்ளவுட் நல்லா இருக்குது அப்படின்னா எவ்வளோ கன்ஃபர்மேஷன் கொடுக்க பாருங்கள். அதான் ஒரு இண்டிகேட்டர்லேயே எல்லாமே தெரிஞ்சிடும். நல்லா உங்களுக்கு என்ன இருக்குது, நல்ல ஒரு பூம் தெரியுதா, அப்போது இந்த இடத்துல என்ன தெரியும், இந்த இடத்துல நல்ல பூம் தெரியுதா, அப்போது அது என்ட்ரிக்கான பாயிண்ட். அப்போது இன்ட்ராடேயில் எப்படி என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா, ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி. நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக நான் சஜஸ்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பிகினர் லெவலில் வர்றவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் எடுங்க. சரிங்களா, ட்ரெண்டை ஃபுல்லாக மார்க் பண்ணுங்கள், எங்கே ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க் பண்ணுங்கள். ஒரு இடத்துல உங்களுக்கு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 கேண்டில் தான் வரும். இப்போ நான் இந்த க்ரீன் கலர் லைன் வந்திருக்கா, இந்த இடத்துல நான் ஷோ பண்ணுறேன், நல்லா க்ரீனாக இருக்கா. இப்போது ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் கேண்டில் கொடுத்தீங்க அப்படின்னா 3 கேண்டில் வரும். ஃபஸ்ட்டு இருக்குது 3 ஹவர்ஸ் கேண்டில். சரிங்களா, ஏன்னா மார்க்கெட் 6.25 மணி நேரம் தானே. இது 3 ஹவர், இது 3 ஹவர், இது 15 மினிட்ஸ். சரிங்களா, அப்போ மொத்தம் 6.25 மணி நேரம். இப்போ இந்த க்ளவுடு நல்லா இருக்கா, இந்த க்ளவுட் எங்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா, நல்லா விரிவாக நல்லா ஒரு பிளெண்டியாக இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா, இப்போது மார்க்கெட் இது என்ன ஷோ பண்ணும் அப்படின்னா, இந்த ப்ளூ லைன் மேலே இருக்குது. சரிங்களா, இந்த பர்பிள் எல்லோ லைனும் மேலே இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எப்போல்லாம் 3 ஹவர்ஸ் லைனை கட் பண்ணுதோ ஒரு ஸ்கேல்பிங் கொடுங்க. சரிங்களா, இப்போ இந்த இடத்த பாருங்கள், பிரேக் அவுட் நடக்கா, ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுங்கள். இது மார்க்கெட்டையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அன்றைய டேயில் Nifty 50 எப்படி இருக்குது, Next 50 எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சரிங்களா, பட் இந்த லைன் மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 ஹவர்ஸ் கேண்டில், ஃபர்ஸ்ட்டு 3 ஹவர்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனே ஃபர்ஸ்ட்டு 3 ஹவர்ஸ். சரிங்களா, இதை நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சாலே போதுமானதான். எங்கெல்லாம் அப் ட்ரெண்ட் இருக்கோ, எங்கெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகுதோ, இந்த க்ளவுடு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் எங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, ஃபர்ஸ்ட்டு 3 ஹவர்ஸை பிரேக் பண்ணாதெல்லாம் விட்டுருங்க. எங்கெல்லாம் பிரேக் பண்ணுற இடத்துல சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கேல்பிங் 3 to 5 மினிட்ஸில் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் சூப்பராக சப்போர்ட் பண்ணும். அப்போது கன்ஃபர்மேஷனுக்கு இந்த க்ரீன் மேலே இருக்கணும். இந்த க்ரீன் கலர் லைன் மேலே இருக்கா, ரெட் கலர் லைன் மேலே வந்துச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு. சரிங்களா, அப்போது 5 விஷயத்தில் நம்ம இதை பார்க்குறோம், இதில் 5 விஷயம் பார்க்குறோம். சரிங்களா, அப்போது 5 லைன் உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஷோ பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் க்ரீன், இந்த க்ரீன் கலர் லைன் மேலே இருக்குது, இந்த ப்ளூ கலர் லைன் மேலே இருக்குது, இந்த எல்லோ பர்பிள் மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம், மார்க்கெட் டைரெக்ஷன் அப் ட்ரெண்டில் இருக்க
நீங்கள் பை சைடு தான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி சின்ன பேஸ் நீங்களும் எடுத்து செக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். ஸோ எக்ஸிட்டை பொறுத்த மட்டும் சரிங்களா, இந்த லைன் இந்த ப்ளூ லைனும் ரெட் லைனும் கிராஸ் ஆகிற இடத்துல ரெட் லைன் மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் பை எடுத்துருந்தீங்கன்னா எக்ஸிட் ஆயிருங்க. ப்ளூ கலர் லைன் மேலே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் லைன் மேலே வந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகணும். சரிங்களா, இன்ட்ராடேயில் ஒரு ஸ்கேல்பிங்க்கு இது ஒரு பெஸ்ட்டான இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதில் எதுவும் இன்னும் குறிப்பிட்ட அளவில் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.